பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிறதானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை 3 காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் அதோடைய 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஆமென். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். முதலாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் நாம் நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும். கர்த்தர் 2வது காரியம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அழகாய் ஒரு வசனம் இருக்கிறது. எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபுவின் வேண்டுதலை கேட்டு யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதே போல ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசின போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் இரக்கம் செய்தார். அதே போல நாமளும் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். 3வது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்ற வசனம். ரோமர் 8:9. ஊழியம் செய்வது தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள் என்னவென்றால், கர்த்தர் முதலாவது எதிர்பார்க்கிற காரியம் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நம் பிறருக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய விருப்பத்தையும் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நம்ம நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.